அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். ஏற்கனவே அண்ணன் செங்கோட்டையனை பற்றி நாங்கள் அனைவருமே கருத்துக்கு சொல்லிவிட்டோம். அவர் இன்றைக்கு இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சீனியர். 9 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். தலைமை கழக பதவி வைத்திருக்கிறார். மாவட்ட கழகச் செயலாளராக 23 ஆண்டு பணியாற்றியவர். அனுமுள்ளவர். புரட்சித் தலைவர் காலத்திலும் அம்மாவுடைய காலத்திலும் பணியாற்றியவர். ஒரு விழா நடக்கின்ற பொழுது அது அத்திக்கடவு அவிநாசி என்ற திட்டம் மாண்புமிகு அம்மாவில் தான் விதை போட்டார்கள், சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். மத்திய அரசுக்கு அந்த திட்டம் அனுப்பப்பட்டு திரும்பி வந்து விட்டது. மாண்புமிகு அம்மாவில் மாநில அரசிலிருந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவேன் என்று சபதமாக அறிவித்தார்கள். அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் நிதியும் ஒதுக்கினார் என்பதுதான் வரலாறு. விவசாயிகள் சார்பாக அவருக்கு நன்றி அத்திக்கடவு வருந்ததுக்கு நன்றி தெரிவித்தார். அந்த கூட்டத்தில் தலைவர் படமும் அம்மா படமும் இல்லை என்ற மனக்குறையை செங்கோட்டையன் தெரியப்படுத்தினார். அதற்கு அவர்கள் பதில் சொல்லுகின்ற போது அது தனிப்பட்டவர்கள் நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்தார். யார்? ஜெயக்குமாரா பேச்சு அளித்தார். அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்தில் வந்து ரெட்டையில இருக்கு, கொடிஷன் இருக்கு, அது எப்படி தனிப்பட்ட நிகழ்ச்சி ஆகும்? அவருடைய மனசு இதயத்திலிருந்து வருகின்ற மனசாட்சி கூட பேசினார் செங்கோட்டையன். அதாவது தமிழக மக்கள் இன்றைக்கு 1 கோடி தொண்டர்களும் விரும்புவது பிரிந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட சக்தியில் அனைவரும் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்தால்தான் எதிர்வரும் காலங்களில் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக நம்முடைய ஆட்சி நிறுவ முடியும் என்ற கருத்து வலுவாக மக்களிடத்திலும் ஒவ்வொரு அதிமுக தொண்டர்களின் மனதில் இருக்கிறது. அதைத்தான் நாங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இணைய வேண்டும் என்று. அவர்கள் என்ன சொல்லுகிறார் என்றால் இலக்காரமாக பேசுகிறார். ராஜன் செல்லப்பா மதுரையில் இருந்துட்டு பன்னீர்செல்வம் 6 மாதம் வாழைப்பட்டு அவர் சார்பா எடப்பாடி போய் பேசுவாராம். எது சார்பா? யாரப்பா சொல்லி எடப்பாடி நாங்கள் பேச சொன்னோமா? அனைவரும் இணைய வேண்டியிருந்தாலும் சொன்னோம். எங்கள் சார்பாக நான் போய் உன்னை வந்து பெட்டிஷன் போட சொல்லல. அந்த அவர்கிட்ட போய் அதெல்லாம் இல்லை. ஒருமித்த கருத்தோடு இணைய வேண்டும். அதுதானே முடிவு, நல்ல முடிவு. அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒற்றை தலைமை வேண்டும் என்று சொல்லி அவர் ஒற்றை தலைமையை வந்ததுக்கு பின்னால் 11 தேர்தல்களை அவர் சந்தித்திருக்கிறார். 11 தேர்தல்களை தோல்வி அடைந்திருக்கிறார். ஈரோடு இதுக்கு முன்னால் நடந்த ஈரோடு சட்டமன்ற தேர்தலில் தோல்வி, 66,000 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றிருக்கிறார். 2 தேர்தலை புறக்கணிப்பு செய்திருக்கிறார். 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை போட்டியிடச் செய்து மாண்புமிகு வெற்றி பெற்ற அம்மா அவர்கள் வெற்றி பெற்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தேர்தலை சந்திப்பதற்கு லாயக்கற்ற தலைமையாக இன்றைக்கு விளங்கி கொண்டது. என்ன தியாகத்துக்கு? ஆமா, அதாவது கட்சி இணைய வேண்டும் எல்லா தியாகத்துக்கும் வேற சொல்லிட்டு இருக்கிறோம். எதை முன்னிறுத்தி செய்ய எல்லாரும் இணைந்து செயல்படும். 89 வந்து பிரிஞ்சு போட்டிடுறோம். ஞானியமானியும் அம்மா அணியும் சேர்ந்து அப்போ வந்து தோடிட்டு இருந்தோம். திமுக வந்து குறைந்த இதில் வந்துருச்சு, ஆட்சி அமைச்சு. என்ன ஆச்சு? அடுத்த நாள் காலையிலேயே தலைவர்கள் இணைவருக்குன்னா தொண்டர்கள் இணைஞ்சிட்டாங்க. நாங்கள்லாம் காலை 8 மணிக்கே போய் எல்லாம் 2 அணியும் சேர்ந்து 40 நகர செயலாளர் ஜானகியில் அண்ணா சிலைக்கு மாலை ஓட்டி இணைஞ்சோம். அதை பார்த்து தமிழ்நாடு ஃபுல்லாக இணைய வேண்டும் என்ற உரிமை குரல் எழுப்பட்டது. அப்புறம் தான் தலைவர்கள் கூடி பேசினாங்க. அதானே அன்றைக்கி நிலைமை. அதான் நிலைமை. இது உணர்வுபூர்வமான கட்சிங்க, தொண்டர்கள் கட்சிங்க. இந்த கட்சி தோல்வியடையக்கூடாது என்பதுதான் மக்களுடைய எண்ணமாக இருக்குது, தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்குது. அம்மாவுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வருது. எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக சிறப்பா செயல்படுதுன்னு அங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது இணைப்புக்கான என்ன செயல்படுது? செயல்படுது ஜெயிச்சிருப்பாரு அவரு.
ஒரே ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஆனா மனசுல எங்களை தனிப்பட்ட முறையில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க தெரியுமா? அவரு இந்த கட்சியை கெடுத்துருவாருன்னு சொல்றாங்க. அவங்களே எடுத்துட்டாரு. பரம ரகசியம், பரம ரகசியம். இல்ல, ஆரம்பத்திலிருந்து நம்ம கட்சி வந்து இணையன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிரிஞ்சா 4-5 பிரிஞ்சிருக்கீங்களே. தேர்தலில் 2016 தேர்தலில், 21 தேர்தலில் சொன்னாங்க, கேட்டீங்களா? அவர் எந்த அளவுக்கு வந்து இங்கே வந்து பேசினாரு? பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தீ குளிக்கிறதுக்கு சமம் அப்படின்ட்டு ஓஎஸ் மணியன் போன்றவர்கள் சொல்றாங்க. நீங்க பாஜகவோட கூட்டணி அமைப்பதால் நம்ம வெற்றி பெற முடியும்னு சொல்றீங்க. இல்லை, ஏற்கனவே நாங்கள் என்டிஏ கூட்டணி தான் இருக்கிறோம். நான் அந்த சின்னத்தில் தானே, பலாப்பழ சின்னத்தில் சுயேட்சை தானே அந்த லிஸ்ட்ல தானே வந்துச்சு, என்டிஏ லிஸ்ட்ல வந்துச்சு. இல்லை, ஓஎஸ் பண்ணி பிஜேபி கூட்டணி தான் ஜெயிச்சாரு. அது சொல்லுங்க. உங்களுடைய பார்வையில தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குன்னு நினைக்கிறீங்க? அவங்க வந்து இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்களுக்கு என்று தனிப்பட்ட அதிகாரம் இருக்கிறது. ஓபிஎஸ் பார்வையிலோ மற்றவங்க பார்வையிலோ அவங்க முடிவெடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு சட்ட விதி இருக்கிறது. அந்த சட்ட விதியில தான் கட்சி, ஒரு கட்சி பதிவு செய்யப்படுகின்ற பொழுது சட்ட திட்டங்களை பதிவு செய்து அங்கொண்டி கொடுக்க வேண்டும். அதிலிருந்து மாறுபட்டால், இவர்களை கொடுத்து மாறுபட்டால் அந்த சட்டத்திலிருந்து நடவடிக்கை எடுக்கின்ற உரிமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. நடந்தால் நடக்கும், நடந்தாதான் வாழ்வு, இல்லையா வாழ்வு. அந்த ரகசியம் சொல்ல முடியாது. நீங்களே வந்து சேர விடாம தடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வாய்க்கிறீங்க. அதுல இவரு தான் ரொம்ப தீவிரமா இருக்காரு. இவரும் தீவிரமா இருக்காரு. சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்திப்போம். இதுவரை கேட்கவில்லை. யாரு ஒரு காலத்துல திமுகவும் பரிதாபப்பட்ட நிலையில இருந்தது. அதே நிலைமைக்கு போகும் சீக்கிரத்துல. நாங்க ஒண்ணு சேரும் போது அது அந்த நிலைமைக்கு வந்துடும். சுத்திச்சுல அந்த இடத்துக்குள்ள இருக்கீங்க. வேற ஏதாவது கேள்விங்க? பொது நலன் கருது, தமிழ்நாடு நலன் கருது ஏதாவது கேள்வி? இன்னைக்கு பாத்தீங்கன்னா அறிக்கை, நீண்ட அறிக்கை கொடுத்துருக்கேன். அது எங்களுடைய கடும் கண்டனத்தை நான் அறிக்கையின் மூலமாக தெரிவித்திருக்கிறேன். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினார். புரட்சி தலைவர் அவர்களும் சட்டமன்ற தீர்மானமாக நிறைவேற்றினார். ஈர்மொழிகளை தான் எங்களுடைய உயிர் மூச்சு என்று. மாண்புமிகு அம்மா அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றி இருமொழிகளை தான் தமிழுடைய விருப்பமாக இருக்கிறது என்று நிறைவேற்றி அனுப்பினார். நான் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது நானும் இதையே வலியுறுத்தி பேசுகிறேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை உரிமை பெற்ற குழு இருமொழிக் கொள்கையில் நிரந்தரமாக உறுதியாக இருக்கிறது. முப்பத்தி 9 இடம் போட்டிட்டு ஒரு இடம் ஜெயிச்சிச்சு. அது தேனி நாடாளுமன்ற தொகுதி. அந்த தொகுதியில ஜெயித்து காட்டியவர் யாரு? பேசுங்க, இதுக்கு முன்னாடி தலையாட்டுறீங்க, பேசுங்க. அவர் 2008 மாண்புமிகு அம்மாவர்கள் மாவட்ட பாசறை தலைவராக ரவீந்திரநாத்தை நியமித்தார்கள். சிறப்பாக பணியாற்றினார்கள். யாரெல்லாம் தலைவராக செயலாளராக பொறுப்பேற்கிறாரோ ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை அங்கே நடத்தி காட்டியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின்
தலைவராக 5 ஆண்டுகள் பொறுப்பில் இருந்திருக்கிறார். அவங்க 2 பேர் தாங்க பதில் சொல்லணும். சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்லாம் 2 பேருடைய பாடி லாங்குவேஜ் டிஎம்கே அதிமுக பேரில் வச்சு உட்காந்துருக்காங்கல்ல, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் உண்மையான எதிர்கட்சி அங்கே செயல்படுறாங்களா? இல்லை. ஒரு முதலமைச்சர் வந்து எதிர்கட்சி தலைவரை பார்த்து ஹலோ ஹலோ சுகமானு கேட்குறாரு. அப்போ இவர் பழனிசாமி ஆமா நீங்கள் நலமான அவர் கேட்குறாரு. இப்படித்தானே போய்கிட்டு இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.